Hi students, 12th Max, exercise 4.4, question number 2, find the value of சொல்லி நமக்கு 3 subdivision கொடுத்துருக்காங்க. அதில் subdivision 1 பார்க்கலாம். So given question இதில் பார்த்தீங்கன்னா tan inverse of root 3 minus secant inverse of minus 2 கொடுத்துருக்காங்க. So இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். equal to tan டேபிளில் root 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ tan டேபிளில் root 3 பார்த்தீங்கன்னா pi by 3 இருக்குது. ஸோ இந்த இடத்துல pi by 3 என்ட்ரி பண்ணிடலாம். இந்த இடத்துல மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 2. நம்ம எக்ஸசைஸ் 4.4ல் கொஸ்டின் நம்பர் 1லே பார்த்துருப்போம். சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/xன்னு வரும். அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட்கட் சொன்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைன் டீட்டா காஸ் டீட்டா டேன் டீட்டான்னு என்ட்ரி பண்ணுங்கள். இதோட ஆர்டர் மாறக்கூடாது. இங்கே என்ன பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல கொசிக்கன் டீட்டா, இந்த இடத்துல சீக்கன் டீட்டா, இந்த இடத்துல காட் டீட்டான்னு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ நமக்கு என்ன தேவை, சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்மில் தேவைப்படுது. அப்போ சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்மில் என்ன கிடைக்கும்னா இங்கே இருக்கிறது அப்படியே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே இருக்கிற டீட்டான்றது என்ன பண்ணுறீங்க 1/θ இட் இஸ் 1/xன்னு என்ட்ரி பண்ண வேண்டியது தான். ஸோ சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/x. இப்போ இதில் இருக்குது சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 2 இருக்குது. ஸோ நான் ஃபார்முலா வைஸாக என்ட்ரி பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த இதில் எக்ஸோட வேல்யூ -2. ஸோ அப்ளை பண்ணுறப்போ 1/-2ன்னு வரும். அப்போ சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2 எப்படி மாற்றிக்கலாம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/-2ஆக மாற்றிக்கலாம். இந்த இதில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/-2 மாற்றிக்கலாம். இப்போ நம்மளால் டேபிளில் வேல்யூ பார்க்க முடியாது, ஏன்னா இது காஸ் இன்வர்ஸில் உள்ள நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. இதுக்கு ஃபார்முலா இருக்குது, எக்ஸசைஸ் 4.2ல் பார்த்துருப்போம். அதாவது இந்த இடத்துல காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x இஸ் ஈக்குவல் டு த ஃபார்முலா இஸ் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு த க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -1, 1. அதாவது காஸ் இன்வர்ஸ் பக்கத்தில் இருக்கிறது வேல்யூ, அந்த வேல்யூ எதுக்குள்ள இருக்கணும், க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -1, 1. இந்த இதில் எக்ஸ்ன்றது பார்த்துங்க என்ன இருக்குது 1/-2 இட் இஸ் அ வேல்யூ. காஸ் இன்வர்ஸ் பக்கத்தில் இருக்கிறது வேல்யூ, அந்த வேல்யூ இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்க போகுது. அப்போ தேஃபோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -xக்கு ஃபார்முலா மேட்ச் ஆகுது. அப்போ அந்த ஃபார்முலா அது பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வருது. ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் டு இந்த π/3 அப்படியே வச்சுங்க மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x. ஸோ ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல மைனஸ்ன்ற மல்டிபிள் இருக்குது. சப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள், இந்த இடத்துல பைன்னு என்ட்ரி பண்ணிவிட்டு மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ அப்போ தேஃபோர் -xன்றது ப்ளஸ் எக்ஸாக இருக்குது. அப்போ தேஃபோர் என்ன பண்ணாது, இதை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/2ன்றது நம்ம +1/2ன்னு என்ட்ரி பண்ணிக்க வேண்டியதான் அக்கார்டிங் இந்த ப்ராப்பர்ட்டி வைஸாக. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இதை π/3 அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் ஸ்டெப் உள்ளே எடுத்துனாங்க, மல்டிபிள் இருக்குது, உள்ளே வரும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பைன்னு வந்துடும், மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். காஸ் டேபிளில் 1/2 எங்கே வரும் பாருங்கள். ஸோ காஸ் டேபிளில் 1/2 பார்த்தீங்கன்னா π/3ல் வருது. ஸோ இந்த இடத்துல π/3 என்ட்ரி பண்ணிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ ஆன்சர் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு π/3 இங்கே ஒரு π/3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 2π/3ன்னு வரும் மைனஸ் பை. நெக்ஸ்ட் இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இதை 2π மைனஸ் கீழே இது மேலே 1 அர்த்தம் 1 × 2π 2π 3 × π 3π டிவைடட் பை 1 3s are 3. அப்போ டோட்டலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2πலேருந்து ஒரு -3π மைனஸ் பண்ணுறப்போ -πன்னு வரும் டிவைடட் பை 3. இது சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு கொடுத்துருவாங்க. இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே சைன் இன்வர்ஸ்குள்ளே என்ன இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஸோ அப்போ நெகட்டிவ் வேல்யூ நம்ம பார்க்க முடியாது, அப்போ ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x. ஸோ எக்ஸஸ் 4.1ல் பார்த்தது தான். இதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x இஸ் ஈக்குவல் டு த ரிசல்ட் என்ன கிடைக்கும், தட் இஸ் அ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -1, 1 வரும். ஸோ இன்வர்ஸ் பக்கத்தில் வர்றது இட் இஸ் எ வேல்யூ. அந்த வேல்யூ இதுக்குள்ளே இருக்கணும், த க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -1, 1 இருக்கணும். இங்கே பாருங்கள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் பக்கத்தில் இருக்கிறது வேல்யூ, அந்த வேல்யூ இதுக்குள்ளே இருக்கும், தட் இஸ் எ க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -1, 1. இந்த வேல்யூ இதுக்குள்ளே கவர் ஆகுமா, கவர் ஆகுதா, கண்டிப்பாக கவர் ஆகும். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x என்ன வரும், இந்த மைனஸ் வெளியே வருது, மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வருது.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணுறது இந்த மைனஸ் வெளியே வரும். ஸோ அப்ளை பண்ணுறப்போ ஈக்குவல் டு மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு வரும். ப்ளஸ் இதில் பார்த்தா பாசிட்டிவ் தான் இருக்குது. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 காஸ் டேபிளில் 1/2 இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ காஸ் டேபிளில் 1/2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வேல்யூ என்ன இருக்குது, இட் இஸ் எ π/3ன்னு வந்துடும். ஸோ இதில் என்ட்ரி பண்ணலாம். ஸோ இட் இஸ் எ π/3. நெக்ஸ்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு இருக்குது. ஸோ அகெயின் இந்த ஃபார்முலா இஸ் அப்ளை காட் இன்வர்ஸ். ஸோ காட் இன்வர்ஸ்னு வரும் என்ன ஃபார்முலா, இட் இஸ் எ tan இன்வர்ஸ் ஆஃப் 1/xன்னு வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா the cot inverse of x is equal to என்ன ஆகிடும், that is a tan inverse of 1/xன்னு வரும். இந்த இதில் இருக்குது காட் இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு இருக்குது. சொல்லி என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் 2 is equal to tan inverse of 1/2ன்னு வரும். tan டேபிளில் 1/2 வருமானு பாருங்கள். ஸோ tan டேபிளில் 1/2 கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நம்ம இப்படி போட்டாலும் சரி தான், இல்லை இதை அப்படியே கண்டினியூ பண்ணாலும் சரி தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா tan டேபிளில் 1/2 கிடையாது, அதனால் அப்படியே விட்டுடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறது, அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். இட் இஸ் ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு அப்படியே என்ட்ரி பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு இருக்குது. இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். சைன் டேபிளில் 1 எங்கே வரும் பாருங்கள். ஸோ சைன் டேபிளில் 1 பார்த்தீங்கன்னா π/2ல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல π/2 என்ட்ரி பண்ணிடலாம். தட் இஸ் மைனஸ் π/2 ப்ளஸ் π/3 ப்ளஸ் இது காட் இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு அப்படியே வந்துடும். இதை மட்டும் சிம்பிளை பண்ணிவிட்டு விட்டுற வெட்டி தான், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 3 × π மைனஸ் 3π 2 × π 2π டிவைடட் பை 2 3s are 6 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு கிடைக்குது. ஸோ மைனஸ் 3π ப்ளஸ் 2π இதை மைனஸ் பண்ணுறப்போ மைனஸ் π டிவைடட் பை 6ன்னு வரும் ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2. இது சப்டிவிஷன் 2வோட ஆன்சர். அடுத்த சப்டிவிஷன் 3 பார்க்கலாம். சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √3/2 மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √2 கொடுத்துறாங்க. இதோட வேல்யூ நம்ம பார்க்கணும். கொடுத்தது இந்த இடத்துல காட் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதோட ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இட் இஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும்போது இதோட ஃபார்முலா என்ன கிடைக்கும், தட் இஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/xன்னு. இதோட ரெசிப்ரோக்கல் காட்டோட ரெசிப்ரோக்கல் tan இது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சொன்னது தான். ஸோ இதில் காட் டீட்டாவோட அப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணலாம், தட் இஸ் tan காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/x. இங்கே இருக்கிற டீட்டா என்ன பண்ணுங்கள், அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துன்னு. ஸோ இதான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த இதில் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/x. இதில் காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 இருக்குது. ஸோ இதில் அப்ளை பண்ணுறப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த இதில் எக்ஸோட வேல்யூ 1/1 நமக்கு 1 கிடைக்கும். அப்போ முதல்ல காட் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்றது tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு கிடச்சிக்குது. இந்த இதில் tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √3/2. இட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். இங்கே பார்த்தது தான், சாரி சைன் இன்வர்ஸ் சீக்கன் சொல்லிட்டேன், சாரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √3/2. இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -1, சைன் இன்வர்ஸ் பக்கத்தில் இருக்கிறது இட் இஸ் அ வேல்யூ. அந்த வேல்யூ எதுக்குள்ளே இருக்கும், இந்த க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் இருக்கும் -1, 1. ஸோ இந்த வேல்யூன்றது எதுக்குள்ளே இருக்கும், இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்றது மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இந்த மைனஸ் வெளியே வருது. அப்போ இந்த மைனஸ் வெளியே வருமா, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துடும். தட் இஸ் அ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் இருக்கும்போது என்னது, இந்த இடத்துல ப்ளஸ் எக்ஸ்ன்றது. இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்னது √3/2. ஸோ அப்போ தேர்ஃபோர் அப்படியே என்ட்ரி பண்ணலாம். தட் இஸ் √3/2ன்னு என்ட்ரி பண்ணிடலாம். அடுத்து இந்த பார்த்தீங்கன்னா சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √2ன்னு இருக்குது. ஸோ இதில் சீக்கன் இன்வர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணலாம், தட் இஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/xன்னு அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/x. இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √2ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ மைனஸ் √2. ஸோ இங்கே என்ட்ரி பண்ணுங்கள் மைனஸ் √2ன்னு வரும் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல என்ன இருக்குது மைனஸ் √2. ஸோ இதில் மைனஸ் √2ன்னு என்ட்ரி பண்ணிடலாம். அப்போ சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √2ன்றது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/-√2ன்னு கிடச்சி. ஸோ இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறப்போ மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/√2ன்னு என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு
tan inverse of 1. ஸோ tan டேபிளில் 1 எங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ tan டேபிளில் 1 எங்கே இருக்குது, பை பை 4 இருக்குது. ஸோ இந்த என்ட்ரி பண்ணியாச்சு பை பை 4 அண்டு மைனஸ் sin டேபிளில் √3/2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ sin டேபிளில் √3/2 இட் இஸ் பை பை 3. ஸோ இதில் பை பை 3 என்ட்ரி பண்ணிடலாம். அண்டு மைனஸ் இங்கே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ், இதாவது உள்ள பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. அப்போ இதில் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இந்த ஃபார்முலா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தோம். அது எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -1, 1. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸோட ஃபார்முலா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ இங்கே அப்ளை பண்ணுறீங்க, மைனஸ் மல்டிப்பிள் இருக்கிறதுனால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. அப்போ ஒன்லி எக்ஸ்ன்னு வரும்போது ப்ராப்பர்ட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் இந்த பக்கம் வரல, ஒன்லி எக்ஸ் தான் வருது. இந்த இடத்துல எக்ஸுன்றது என்னது 1/√2. ஸோ அப்போ தேஃபோர் இந்த இடத்துல 1/√2ன்னு என்ட்ரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் உள்ளத்துலேருந்து சிம்பிளி பண்ணுறப்போ ஆன்சர் வந்துடும். ஈக்குவல் டு இது பை பை 4 அப்படியே வச்சுங்க, மைனஸ் பை பை 3. இந்த மைனஸ் உள்ளத்துறாங்க மைனஸ் பைன்னு வரும். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு காஸ் டேபிளில் 1/√2ன்னு எங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ காஸ் டேபிளில் 1/√2. ஸோ இந்த ரேடியனில் பை பை 4, டிகிரியில் 45. ஸோ இந்த இடத்துல பை பை 4 என்ட்ரி பண்ணிடலாம். ஈக்குவல் டு இங்கே ஒரு பை பை 4, இங்கே ஒரு பை பை 4, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 2 பை பை 4 வரும். மைனஸ் பை பை 3 மைனஸ் பைன்னு என்ட்ரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் எல்சிஎம் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இதில் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 4 3 12ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் எல்சிஎம் 12 என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எதாவது இன்ட்டு பண்ணால் 12 வரும் 3ஆல். 4 3 12. அப்போ இங்கே 3ஆல் இன்ட்டு பண்ணுறப்போ 3 2 6 பைன்னு வந்துடும். மைனஸ் இங்கே எல்சிஎம்னு 12 எடுத்துக்கிறோம். அப்போ எதால் மல்டிப்ளை பண்ண 12 வரும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 3 12. அப்போ இங்கே 4ஆல் மல்டிப்ளை 4 × பை 4 பைன்னு வரும். மைனஸ் இந்த இடத்துல இதில் எல்சிஎம் 12, இந்த இடத்துல பை 1ன்னு அர்த்தம். 1 × 12 12. அப்போ 12ஆல் மல்டிப்ளை பண்ணி 12 பைன்னு வந்துடும். ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 6 பை அப்படியே வச்சுங்க, மைனஸ் 4 பை மைனஸ் 12 பை. ஸோ மைனஸ் 16 பை டிவைடட் பை 12 வரும். ஈக்குவல் டு 6 பை மைனஸ் 16 பை மைனஸ் பண்ணுறப்போ மைனஸ் 10 பை டிவைட் பை 12 வரும். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுறப்போ இட் இஸ் -5 பை டிவைட் பை 6ன்னு வரும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.